வெல்கம் டு பைத்தான் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பைத்தானில் யூனிட் நம்பர் 3 நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் நம்பர் 3ல் 3 சாப்டர்ஸ் இருக்குது. 3.1 பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ், 3.2 பைத்தான் மாடியூல்ஸ் அண்ட் 3.3 எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். சரியா? இந்த 3 சாப்டர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாப்டர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி யூனிட் நம்பர் 2ல் கொஞ்சம் வெல் அண்ட் குட்டாக இருந்தீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் நீங்கள் தரவாக படிக்கலாம். சரியா? ஆல்ரெடி யூனிட் நம்பர் 2ல் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன, தென் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன, லூப்பிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த யூனிட் நம்ம படிக்க முடியும். ப்ரோக்ராமிங் டெப்த்தாக நீங்கள் இந்த யூனிட் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். எஸ், இன்றைக்கி உள்ள கிளாஸில் நம்ம படிக்க போகிற கான்செப்ட்ஸ் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. சாப்டர் நம்பர் 1ல் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ், தென் 2ல் மாடியூல்ஸ், தென் 3ல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். அப்படி தான் நீங்கள் இன்றைக்கி படிக்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் நான் முதல்ல சொல்லிடுறேன். பைத்தான் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் பெர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். கம்ப்யூட்டேஷன் அப்படின்னாலே ஒரு பர்டிகுலர் எய்முக்காக தான் நம்ம கம்ப்யூட்டேஷன் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குக்காக தான் நம்ம கம்ப்யூட்டர் கோடு எழுதி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அது மாதிரி சம் கால்குலேஷன்ஸ், சம் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா சம் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் இட் இஸ் மோர் ஆர்கனைஸ்ட் அண்ட் மேனேஜபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரில் தான் ஃபங்க்ஷன் இருக்கும். நீங்கள் இட் இஸ் கஸ்டமைசபிள். நீங்கள் எப்போனாலும் நீங்கள் அதில் உள்ள கோடை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், ரீசேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம் ஆக்சுவலாக. அதனால தான் இதை மேனேஜபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரீயூசபிலிட்டி. சரியா? ஃபங்க்ஷனை இப்படி எழுதுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பிட்டேஷன் அவாய்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கால்குலேட்டர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கால்குலேட்டருக்கு ஒரு ப்ரைமரி ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். இதுக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கோட் எழுதிக்கிட்டே, எங்கெல்லாம் கால்குலேட்டர் ஆப்ரேஷன் தேவைப்படுதோ அப்போலாம் நீங்கள் இதுக்கான கோடை ரிப்பீட்டடாக நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கணும். பை த யூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நீங்கள் இதை ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் CALCன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி டிஃபைன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எனி டைம் யூ கேன் கால் த ஃபங்க்ஷன். எந்த இடத்துலலாம் அந்த கால்குலேட்டர் ஆப்ரேஷன் தேவைப்படுதோ அப்போ நீங்கள் இந்த கால்சி ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரிப்பீட்டேஷனை நீங்கள் ப்ரோக்ராமிங் கோடுக்குள்ளே அவாய்ட் பண்ணலாம். ஈஸியாக ரீயூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் தேவைப்படுதோ ஃபங்க்ஷன் அங்கெல்லாம் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஃபங்க்ஷனோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். எஸ்பெஷலி பைத்தான் ஃபங்க்ஷன். பைத்தான் ஃபங்க்ஷன் அப்படின்னாங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன். எஸ், it is a group of statement that perform a specific task. It is more organized and manageable. Main advantage என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா it avoids repetition and makes code reusable. சரியா? இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகே. தென் ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க ஸ்க்ரீனில். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக DEFங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும், ஃபாலோட் பை ஃபங்க்ஷன் நேம், தென் என்ன பேராமீட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ப்ராக்கெட்குள்ளே டிஃபைன் பண்ணணும், ஃபாலோட் பை கோலன் சிம்பல். சரியா? இதுதான் ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரக்சர். இதை எழுதிட்டு இதுக்குள்ளே நீங்கள் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் இதுக்குள்ளே எழுதணும். இதுதான் ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரக்சர். என்னங்கிறத திரும்ப சொல்கிறேன். DEF அப்படிங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும், தென் உங்களோட ஃபங்க்ஷனோட நேம் என்னங்கிறத யூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணும்போது பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம், இல்லைனா தேவையில்லை, ஆப்ஷனல் தான். தென் இங்கே ஒரு கோலன் சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுதான் ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரக்சர், ஐ மீன் சின்டெக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எஸ், ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள். மேலே ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் இருக்குது, கீழே ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சே ஹலோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தா இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தா நீங்கள் ஸ்க்ரீனில் என்ன பார்த்தீங்களோ அதே தான் DEF டெஃபினிஷன். DEFங்கிற ஒரு கீவேர்ட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷனோட நேம் சே ஹலோ.
ஸோ தென் ப்ராக்கெட்டில் நம்ம எந்த பேராமீட்டருமே இந்த எக்ஸாம்பிளில் பாஸ் பண்ணலை. தென் ஒரு செமிகோலன் சிம்பிள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுங்கிற பிரிண்ட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ண சொல்லி எழுதியிருக்கோம். வேறு ஒன்றுமே கிடையாது. தென் ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியாச்சு அப்படின்னா ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட். நீங்கள் ப்ரோக்ராமில் எந்த இடத்துலனாலும் சே ஹலோ ஆஃப், அதாவது அந்த ஃபங்க்ஷன் நேமை வச்சு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது என்ன ஆகும்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதிருக்கீங்களோ அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதோட அவுட்புட் இந்த இருக்குது. ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஸோ சே ஹலோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கீங்க. இந்த சே ஹலோ ஃபங்க்ஷனுக்குள்ளே ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லி நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் ஃபங்க்ஷன் காலில் இந்த சே ஹலோங்கிற நேமை நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிடும். சரியா? ஸோ இதுதான் ஃபங்க்ஷனுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ரைட். அடுத்தது ஹவு டு கால் எ ஃபங்க்ஷன். நான் ஆல்ரெடி காலிங் இந்த போன எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு வந்துருச்சு. ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும். சரியா? ஃபங்க்ஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும். சின்டாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க. எப்படி க்ரியேட் பண்ணணுங்கிறத நான் சொன்னேன். ஸோ ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷன் நேமை வச்சு தான் நீங்கள் கால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் DEF print me str. ஸோ எஸ்டிஆர்னு போடும்போது கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை நீங்கள் பாஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ பாஸ் பண்ணுற ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த பிளாக் பாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இதை எழுதியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ கண்டிப்பாக நீங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்ணணும். நீங்கள் அப்படி பாஸ் பண்ணல அப்படின்னா இட் வில் ஜென்ரேட் தி எரர். சரியா? ஸோ இங்கே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற இடங்களை பாருங்கள். இங்கே பிரிண்ட் மீங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இங்கே பிரிண்ட் மீங்கிற ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணியிருக்கோம். உள்ளே எம்டியாக விடலை, இந்த ப்ராக்கெட் எம்டியாக இல்லை. ஸோ இதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஆம் ஃபஸ்ட் கால் டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இதை கால் பண்ண உடனே உங்களுக்கு அவுட்புட் ஜென்ரேட் ஆயிரும். ஐ ஆம் த ஃபஸ்ட் கால் டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் டைம் கால் பண்ணும்போது. செகண்ட் டைம் திரும்பியும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இது வந்து ஃபஸ்ட்டு டைம், இது செகண்ட் டைம். ஸோ திரும்பியும் கால் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அகைன் செகண்ட் கால் டு த சேம் ஃபங்க்ஷனுங்கிற ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அவுட்புட் என்ன ஆகுனா திரும்ப இது வரும். ஸோ ஃபஸ்ட்டு காலில் ஒரு ஸ்ட்ரிங்கை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அந்த இங்கே பிரிண்ட் எஸ்டிஆர் போட்டிருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரிங் இங்கே பிரிண்ட் ஆயிரும். செகண்ட் டைம் பாஸ் பண்ணும்போது தென் வேறு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன். அகைன் செகண்ட் கால் டு த சேம் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வேறு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன். தென் அகைன் இங்கே பிரிண்ட் ஆகிடும். சரியா? ஸோ இந்த டாபிக் எதுக்கு அப்படின்னா ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷனில் வந்து எந்த பேராமீட்டரும் கொடுக்காத வரைக்கும் ஃபங்க்ஷனில் இருக்கிற பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ சப்போஸ் ஃபங்க்ஷனில் வந்து ஏதாவது ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா STR அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூஸை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். எப்போ அப்படின்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது. ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ இங்கே பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி ஃபங்க்ஷன் காலிங் பண்ணணுங்கிறதான் இந்த டாபிக். ஓகே. தென் அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பை ரெஃபரன்ஸ் வேல்யூ. ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன வேல்யூஸ்லாம் நீங்கள் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இதில் படிக்க போகிறோம். சரியா? ஸோ நல்லா கவனிங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. எப்படி ஃபங்க்ஷனுக்குள்ளே வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிளில் படிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நேம் எழுதியிருக்கோம். சேஞ்ச் மீ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே மை லிஸ்ட். ஆக்சுவலாக லிஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப். ஸோ யூனிட் நம்பர் 4 தான் நீங்கள் அதை பற்றி படிக்க போகிறீங்க. ஸோ லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு செட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த மட்டும் இந்த ஃபங்க்ஷனை எப்போ கால் பண்ணுறீங்களோ சம் செட் ஆஃப் வேல்யூஸை உள்ளே பாஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். சரியா? தென் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகுதோ அதுக்குள்ளே பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா மை லிஸ்ட் டாட் அப்பண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டுக்கு இருக்கிற வேல்யூஸ் தவிர லாஸ்ட்டில் 1 2 3 4 நீங்கள் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லி இங்கே இந்த கோடில் எழுதியிருக்கோம். தென் பிரிண்ட் பண்ணுங்கள். அந்த மை லிஸ்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம்? வேல்யூஸ் இன்சைடு த ஃபங்க்ஷன் சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ ரிட்டர்ன்கிறது ஃபங்க்ஷனை எக்ஸிட் பண்ணுறதுக்கான கோட். சரியா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ மை லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு
ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். இதில் ஆல்ரெடி 10, 20, 30ன்னு ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நான் இங்கே பண்ணுறேன். இதில் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி கொண்டு போயிடுறேன். அது ஆக்சுவலாக மை லிஸ்ட்டுக்கு அடுத்தால கொண்டு போயிடுறேன். ஸோ இப்போ முதல்ல பிரிண்ட் வேல்யூஸ் அவுட் சைடு த ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ அவுட் சைடு த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட்டில் 10, 20, 30. ஸோ இதுதான் முதல்ல பிரிண்ட் ஆகும். சரியா? 10, 20, 30 பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த சேஞ்ச் மீங்கிறது இதுக்கு கீழே போயிடும். இதுக்கு கீழே இப்போதைக்கு எழுதிக்கோங்க. ஸோ சேஞ்ச் மீ மை லிஸ்ட்டுன்னு வரும்போது ஃபங்க்ஷன் இதில் என்ன எழுதிருக்கு, இதோட கால் இங்கே போயிடும். சேஞ்ச் மீ ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி லிஸ்ட்டில் 10, 20, 30 இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அவுட் சைடில் ஃபங்க்ஷனில் இது இருக்காது, இப்போ இருக்காது. தென் என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிற வேல்யூவோட 1, 2, 3, 4 அப்பன் பண்ண சொல்லி திரும்ப எழுதியிருக்கோம். ஸோ 1, 2, 3, 4 இங்கே அப்பன் பண்ணி வேல்யூஸ் இன்சைடு த ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இது உங்களுக்கு அவுட்புட்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா? ஓகே, நான் இப்போ இதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை வந்து இந்த ஃபங்க்ஷனில் நம்ம பாஸ் பண்ணுறோம். அதாவது பாஸ் பை ரெஃபரன்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். இந்த டாபிக் பேர். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணும்போது சம் வேல்யூஸை வந்து நம்ம எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். ஸோ இதில் எப்படி பாஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ரைட். ஸோ இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம், சேஞ்ச் மீன் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்குள்ளே பேராமீட்டரில் மை லிஸ்ட் ஏதோ சம் செட் ஆஃப் வேல்யூஸை பாஸ் பண்ணணும்னு டிஃபைன் பண்ணுறோம். இங்கே கோலன் வச்சாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது வந்து அந்த லிஸ்ட் வேல்யூஸ்க்கு அடுத்தால லாஸ்ட்டில் இந்த 4 வேல்யூ அப்பெண்ட் ஆகிறதுக்கு நம்ம கோடு எழுதியிருக்கோம். எழுதின கோடை அந்த மை லிஸ்ட்டுங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லி இங்கே அடுத்தால ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோம் 10, 20, 30ன்னு சொல்லிட்டு மை லிஸ்ட்டில். தென் இந்த க்ரியேட் பண்ண லிஸ்ட்டை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி எழுதியாச்சு. சரியா? ஸோ இந்த மை லிஸ்ட்டுங்கிறது இந்த இருக்குது, இதுதான் மை லிஸ்ட்டு. இதுக்குள்ளே 10, 20, 30 உள்ள இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் ஆயிரும். ஸோ மை லிஸ்ட் டாட் அப்பெண்ட்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா லாஸ்ட்டில் அதாவது 10, 20, 30 இருக்கும். லாஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா 1, 2, 3 and 4 அப்படிங்கிறது அப்பெண்ட் ஆகும். இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷனில் இருக்கும். சரியா? ஸோ என்ன வேல்யூ, அதாவது ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட் சைடில் என்ன வேல்யூ இருக்குன்னா 10, 20, 30 இருக்கும். ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண பிறகு அவுட்புட் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10, 20, 30, 1, 2, 3, 4ன்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ இது ஜஸ்ட்டு எப்படின்னா ஃபங்க்ஷனில் எவ்வளவு வேல்யூஸ் வந்து ரெஃபரன்ஸாக நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட். சரியா? புரிஞ்சு படிங்க. இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அப்பெண்ட் ஆகிருக்குங்கிறது தெரியும். ஆக்சுவலாக இந்த கோடு வந்து இதுக்கு அடுத்தால இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த சேஞ்ச் மீயை வந்து கடைசியில் கொண்டு வந்துடுங்க. இப்போ இதில் இதுபடி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து மை லிஸ்ட்டை முதல்ல டிஸ்பிளே பண்ணணும். வேல்யூ அவுட் சைடு ஃபங்க்ஷன் டிஸ்பிளே ஆகும், இது டிஸ்பிளே ஆகாது. ஆக்சுவலாக 10, 20, 30 மட்டும் வரும். தென் சேஞ்ச் மீ ஃபங்க்ஷனை கால் பண்ணோடனே இது அப்பெண்ட் ஆகி அடுத்தால உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். சரியா? ஜஸ்ட்டு இந்த கோடை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நோட்டில் எழுதிருந்தீங்க அப்படின்னா. ஓகே. ஸோ இந்த டாபிக் எதுக்கு அப்படின்னா ஃபங்க்ஷனில் எப்படி ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூஸ் அதாவது செட் ஆஃப் வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டாபிக். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் எப்படி பண்ணணும்னு சொன்னேன், ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன். ஃபங்க்ஷன் காலிங்கில் வந்து அந்த ப்ராக்கெட்குள்ளே என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். தட் இஸ் ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸ். சரியா? ஸோ என்ன மாதிரியான ஃபார்மல் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து அந்த பேராமீட்டராக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதில் ஒரு 4 டைப் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்ட் ஆர்கியூமெண்ட், கீவேர்ட் ஆர்கியூமெண்ட், டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட், வேரியபிள் லென்த் ஆர்கியூமெண்ட். சரியா? ஸோ ரெக்யர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், வேரியபிள் லென்த் ஆர்கியூமெண்ட்ஸ். சரியா? ஸோ ஒரு 4 ஆர்கியூமெண்ட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு படிக்கிறது வந்து ரெக்யர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் பேராமீட்டர் ஆர்கியூமெண்ட்ஸ் அதாவது பேராமீட்டர் வேல்யூ வந்து
ஒரு கரெக்ட் பொசிஷனல் ஆர்டரில், அதாவது கண்டிப்பாக இட் இஸ் ரெக்யர்ட் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ரெக்யர்ட் ஆர்குமெண்ட். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா புரியும். டெஃபினெட்லி யூ நீட் சம் ஆர்குமெண்ட் ஆன் த ஃபங்க்ஷன். அட்லீஸ்ட் ஒரு ஆர்குமெண்ட்டாவது நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த டாபிக் உங்களுக்கு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க, பிரிண்ட் மீன் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. எஸ்டிஆருங்கிறது இதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். சரியா? கண்டிப்பாக. ஸோ அந்த பாஸ் பண்ண ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லிட்டு ஃபங்க்ஷனை எக்ஸிட் பண்ணிடுறோம். அதாவது ரிட்டர்ன்கிறது ஃபங்க்ஷனை எக்ஸிட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ இப்போ நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், பிரிண்ட் மீங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். பட் ஆனால் பேராமீட்டருக்குள்ளே எந்த ஸ்ட்ரிங் வேல்யூமே நான் பாஸ் பண்ணலை, வெறும் எம்டி ப்ராக்கெட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக இட் வில் ஜென்ரேட் எரர். எரர் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் மீ எக்ஸாக்ட்லி 1 ஆர்குமெண்ட், பட் ஆனால் 0 கிவன் சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு சம் ஸ்ட்ரிங், இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னா பிரிண்ட் மீக்கு இடத்துல ப்ராக்கெட்டில் சம் வெல்கம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அட்லீஸ்ட் 1 ஆர்குமெண்ட் இஸ் ரெக்கார்ட் ஹேர் அப்படிங்கிறதுனால தான் இதை ரெக்கார்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ண ஆர்குமெண்ட் அட்லீஸ்ட் ஒரு ஆர்குமெண்ட்டாக தான் இருக்கணுங்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா that type of argument is called requirement argument, required argument. Then so second பார்த்தீங்கன்னா keyword argument. சரியா? ஸோ keyword argument சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஃபங்க்ஷன் காலில் அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்டாவது ஐடென்டிஃபை பண்ணிடுங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்டையாவது வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்டுங்கிறத மேட்ச் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி மேட்ச், அதை என்ன கெஸ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கிறத வந்து அந்த கீவேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டேகை மேட்ச் பண்ணியே வந்து உங்களுக்கு அது கீவேர்ட் ஆர்குமெண்ட்டாக அது ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே எக்ஸாம்பிள் தான் இங்கே பாருங்கள். ஸோ பிரிண்ட் மீல எஸ்டிஆர் அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட்டாக நம்ம பாஸ் பண்ணுறோம். தட் இஸ் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை ஃபங்க்ஷன் கால் அப்போ வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாஸ் பண்ண ஸ்ட்ரிங் வேலையை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், தென் எக்ஸிட் ஆக சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் மீ எஸ்டிஆர் ஈக்குவல் டு மை ஸ்ட்ரிங் நாங்கள் கொடுக்குறேன். சரியா? இந்த எஸ்டிஆரோட வேல்யூ வந்து மை ஸ்ட்ரிங். அப்போ இந்த எஸ்டிஆர் வந்து நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ண பிறகு தான் இது வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள்னு அதை எடுத்துக்கோது ஆக்சுவலாக. சரியா? இப்போ எஸ்டிஆர் ஈக்குவல் டு 2 கொடுத்தீங்க அப்படின்னா எஸ்டிஆர் ஈக்குவல் டு ஒரு இன்டீஜர் வேல்யூன்னு தான் அதை எடுத்துக்கும். ஸோ நீங்கள் பைத்தான் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஏபிள் டு யூஸ் த கீவேர்ட்ஸ் ப்ரொவைட் டு மேட்ச் த வேல்யூஸ் வித் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதில். ஸோ நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் வேல்யூஸை வந்து ஃபங்க்ஷன் காலிங் அப்போ வந்து நீங்கள் அசைன் பண்ண போகிறீங்களோ தட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்டை வந்து அது ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டை அது எடுத்துக்கும். சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து மை ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு வேரியபிள் ஆர்குமெண்ட்டாக வந்து நீங்கள் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு அதை வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? ஸோ கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷனில் அடுத்து நம்ம பார்த்தது வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். அடுத்தது டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டிஃபால்ட்டாக ஃபங்க்ஷனில் ஒரு வேல்யூவை நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஸோ அதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். அட்லீஸ்ட் டிஃபால்ட் வேல்யூ வந்து ஒரு ஆர்குமெண்ட்டுக்காவது நீங்கள் கொடுக்கலாம். அதுதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் உள்ள எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க DEF print infoன்னு. ஸோ நேமுக்கு வந்து எந்த வேல்யூவும் கொடுக்கல, ஏஜுக்கு வந்து 35ன்னு சொல்லி அசைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஏஜோட டிஃபால்ட் வேல்யூ 35. இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா நேமை பிரிண்ட் பண்ணும், ஏஜை பிரிண்ட் பண்ணும், தென் எக்ஸிட் ஆகி வெளியிட்டு வந்துடும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 ஆர்குமெண்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஒன்று வந்து நேம், இன்னொன்று ஏஜ். சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜுக்கு ஃபஸ்ட்டு காலிங், இது வந்து 1வது காலிங், இது 2வது காலிங்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட் இன்ஃபோ ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது ஏஜோட வேல்யூ 50, நேமோட வேல்யூ வந்து மிக்கின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நேமை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் இங்கே. ஸோ நேமோட வேல்யூ மிக்கின்னு பிரிண்ட் ஆயிரும். தென் ஏஜை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். தென் ஏஜ் வந்து 50ன்னு பிரிண்ட் ஆயிரும். தென் அடுத்த காலில் செகண்ட் காலில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் இன்ஃபோ நேமோட வேல்யூ மட்டும்தான் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நேமோட வேல்யூ மிக்கின்னு வந்துடும். ஏஜோட வேல்யூ அசைன் பண்ணலை, பட் ஆனால் இட் வில் டேக்ஸ் டிஃபால்ட் வேல்யூ ஆஸ் 35. ஸோ ஏஜ் ஈக்குவல் டு 35ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 35 உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆயிரும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் காலிங்கில்
டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டாக நீங்கள் சம் வேல்யூஸை அசைன் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த செகண்ட் காலில் நேமுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்குது, ஏஜுக்கு வேல்யூ இல்லாதனால அது டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் 35 வந்து ஏஜுக்கு அசைன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்டை வந்து நம்ம டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். ஒரு ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுற வேல்யூஸை வந்து ஃபிக்ஸட் லென்த்தாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு நம்பரை இல்லை ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை மட்டும் நீங்கள் அசைன் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் வேல்யூஸ், செட் ஆஃப் வேல்யூஸை பாஸ் பண்ணி அசைன் பண்ணுற மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஸ்டார் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நம்ம இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்த லிஸ்ட்டு மாதிரியே வந்து இங்கே அந்த எக்ஸாம்பிளில் டியூபிள் நான் யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணுறோம். ARG1ங்கிறது ஒரு ஆர்குமெண்ட், ஸ்டார் வேர் டியூபிள் அப்படின்னா இந்த டியூபிள்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப். அதுலேயும் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார் வேர் டியூபிள்னா டியூபிளில் உள்ள அவ்வளவு வேல்யூன்னு அர்த்தம். ஸ்டாருங்கிறது அப்படின்னா ஆல்னு அர்த்தம். சரியா? ஸோ இது 2 வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவுட்புட் இஸ்ன்னு சொல்லி போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஆர்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுங்கள். டியூபிளில் உள்ள ஆர்குமெண்ட்டை ஃபார் லூப் யூஸ் பண்ணிவிட்டு ஃபார் ஒவ்வொரு வேல்யூவாக பிரிண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லி பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். ஸோ இதில் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பிரிண்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா ARG1 மட்டும் பிரிண்ட் ஆகும். தட் இஸ் ARG1 ஈக்குவல் டு 10ன்னு இது எடுத்துக்கும். அவுட்புட் இஸ் 10ன்னு வந்துடும். தென் 3 வேல்யூ நீங்கள் மோர் தென் 1 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது டியூபிள் வேல்யூவாக கன்சிடர் பண்ணிவிட்டு ஸோ ஒவ்வொரு வேல்யூவாக இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ டியூபிளில் 70, 60, 50 நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 70 டிஸ்பிளே ஆகும், தென் 60 டிஸ்பிளே ஆகும், தென் 50 டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். ஸோ உங்களோட ஆர்குமெண்ட்டோட வேல்யூஸ் வந்து ஃபிக்ஸட் லென்த்தாக இல்லாமல் ஐ மீன் வேரியபிள் லென்த் மோர் தென் 1 வேல்யூஸ், ஒரு டியூபிளில் இருக்கிற வேல்யூஸ், ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸாக மோர் தென் 1 வேல்யூஸை வந்து 1 by 1 பிரிண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டுங்கிற அந்த கான்செப்டை, ஃபங்க்ஷன் கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். தென் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். சார் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் வந்து ஒன்ஸ் அதோட பிளாக் அப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக ஆப்ஷனலாக நன்னாக தான் இருக்கும். எந்த வேல்யூஸையும் வந்து ரிட்டர்ன் பண்ணாமல் அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே போகும். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகும்போது நீங்கள் சம் வேல்யூஸை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதை தான் வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த சம்மில் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ பாஸ் பண்ண 2 ஆர்குமெண்ட்ஸோட டோட்டல் வேல்யூவை இங்கே உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2 ப்ளஸ் பண்ணி டோட்டல், இந்த டோட்டலை பிரிண்ட் பண்ணுறோம். தென் ரிட்டர்ன் டோட்டல். ஸோ பிரிண்ட் பண்ண இது டோட்டல் என்ன வேல்யூங்கிறத உங்களுக்கு அவுட்புட்டில் கொடுக்குறோம். சரியா? ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2 வேல்யூவை பாஸ் பண்ணணும், 10 + 20. தென் அவுட் சைடு த ஃபங்க்ஷன் 10 + 20 கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டல் 13 வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல் இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது சம் ஆஃப் நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி 30ங்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு டோட்டலில் அசைன் ஆயிரும். தென் இங்கே உங்களுக்கு பிரிண்ட்டில் 30ங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இன்சைடு த ஃபங்க்ஷனின் டோட்டல், இதில் ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வரும்போதும் டோட்டலை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். தென் ஃபங்க்ஷனுக்கு வெளியேவும் டோட்டலை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும்போது 10 + 20 இங்கே பாஸ் ஆகும். தென் டோட்டல் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது எக்ஸிட் பண்ணும்போது உங்களுக்கு 13 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதை முதல்ல 13 பிரிண்ட் ஆகும். தென் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இதுக்கு அடுத்தால இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இதில் உள்ள வேல்யூவும் உங்களுக்கு 13 தான் கிடைக்கும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம், 30ங்கிற வேல்யூ வந்து இந்த டோட்டலில் வந்து அசைன் ஆகிட்டு ஸோ அப்போ இங்கே டிஸ்பிளே பண்ணுற வேல்யூ 13 தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபைனல் அவுட்புட், அதாவது ஸோ அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அவுட்புட் வேல்யூவை இந்த பர்டிகுலர் வேல்யூபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து
நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு 4 ஆர்கியூமெண்ட் இருக்குது. ரெக்கார்ட், டிஃபால்ட்டு, வேரியபிள் லென்த்து, தென் கீவேர்ட், தென் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ எல்லா ப்ரோக்ராமிங்லேயுமே, அதாவது நாட் ஓன்லி பைத்தான் ப்ரோக்ராமிங், எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயுமே வந்து வேரியபிள்ஸுக்குன்னு சம் ஸ்கோப் இருக்குது. ஸோ அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேரியபிளை வேறு எங்கேயும் கொண்டு போய் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதோட அக்சசபிலிட்டி ஸ்கோப் வந்து அந்த இன்சைடு த ஃபங்க்ஷன் மட்டும்தான். ஸோ அதர்வைஸ் நீங்கள் மேலே டாப் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து ஒரு வேரியபிளை குளோபல்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது குளோபல் வேரியபிள். அந்த வேரியபிள் வேல்யூஸை த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் நீங்கள் எங்கே கொண்டுனாலும் நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஆக்சசபிலிட்டி ஸ்கோப் வந்து அந்த த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் எந்த இடத்துலனாலும் இருக்குது. ஸோ இதுதான் குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடிங்கில், ஒரு பைத்தான் கோடிங்கில் டோட்டல் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியே, ஆக்சுவலாக இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு வெளியே நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த டோட்டலோட வேல்யூ வந்து 0ன்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணிடுறோம். ஃபங்க்ஷனுக்குள்ளே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம் சம்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2, 2 ஆர்குமெண்ட்டும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். சரியா? ஸோ இங்கே ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோட்டல்னு ஒரு சேம் நேமில் யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் இது லோக்கல் வேரியபிள். ஏன் அப்படின்னா இது ஃபங்க்ஷனுக்கு உள்ளே யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகி வெளியே வரும்போது ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து சம்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். 10, 20ங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணுவோம். ஆர்குமெண்ட் 1ல் 10, ஆர்குமெண்ட் 2ல் 20 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணி உங்களுக்கு டோட்டல் 30 கிடைக்கும். சரியா? தென் ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது உங்களோட வேல்யூ, டோட்டல் வேல்யூ வந்து 13 கிடைக்கும். ஸோ ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஆக்சுவலாக டோட்டலோட வேல்யூ 0ன்னு நம்ம குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டாவது அவுட்புட் வந்து உங்களுக்கு 0ன்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ இன்சைடு த ஃபங்க்ஷன் வந்து டோட்டலோட வேல்யூ வந்து 30, அவுட் சைடு த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலோட வேல்யூ வந்து 0ன்னு தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஸோ அந்த வேரியபிள் வேல்யூஸுக்கான ஸ்கோப் வந்து இன்சைடு த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து இட் வில் பி கால்ட் அஸ் லோக்கல் வேரியபிள். தென் குளோபலாக, ஸோ எனிவேர் நீங்கள் வந்து யூ கேன் ஆக்சஸ் த வேரியபிள் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி கால்ட் அஸ் குளோபல் வேரியபிள். நீங்கள் எந்த இடத்துலனாலும் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் வேரியபிள், குளோபல் வேரியபிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட வேல்யூ வந்து மாறாது. சரியா? ஸோ ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் கேட்டாங்க அப்படின்னா ஸோ உங்களோட வேரியபிளோட ஆக்சசிபிலிட்டி த்ரூ அவுட் த ப்ரோக்ராம், ஸோ இன்சைடில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லைனா அவுட் சைடு த ஃபங்க்ஷனும் நீங்கள் அந்த வேல்யூஸை யூஸ் பண்ண போகிறீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஒரு வேல்யூவை வந்து ஃபங்க்ஷனுக்கு இன்சைடில் மட்டும்தான் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது லோக்கல் வேரியபிள். ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஜென்ரலாக குளோபலாக டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அது குளோபல் வேரியபிள். சரியா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம படிக்கிற டாபிக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து டாபிக்ஸ் பைத்தான் ஃபங்க்ஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பைத்தான் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன், பைத்தானோட ஸ்ட்ரக்சர் என்ன, பைத்தான் ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட சின்டெக்ஸ், பைத்தான் ஃபங்க்ஷன் வந்து எப்படி கால் பண்ணணும், பைத்தான் ஃபங்க்ஷனில் வந்து எப்படி வேல்யூஸை வந்து ரெஃபர் பண்ணணும், தட் இஸ் பாஸ் பை ரெஃபரன்ஸ் எப்படி பண்ணணும். தென் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு 5 கான்செப்ட்ஸ் படிச்சிருக்கோம். தட் இஸ் ரெக்யூர்ட் ஆர்குமெண்ட்னா என்ன, கீவேர்ட் ஆர்குமெண்ட்னா என்ன, டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன, வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பார்த்துருக்கோம். தென் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். தென் ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ஸில் 2 டைப் இருக்குது. ஸோ வாட் இஸ் குளோபல் வேரியபிள், வாட் இஸ் லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து யூனிட் நம்பர் 3ல் உள்ள ஃபஸ்ட்டு சாப்டர் டாபிக்ஸ். ஸோ கொஞ்சம் புரிஞ்சு படிங்க. நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து உங்களோட பைத்தான் ஐடியில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இந்த தியரியில் உள்ள வர்ற எக்ஸாம்பிள், நம்ம ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள் எல்லாத்தையுமே வந்து உங்களோட ஐடியில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இதே ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதா, ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும், ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இன்றைக்கான ஆக்டிவிட்டி வந்து ஒரு 2 கொஸ்டின் தான். ஸோ ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் என்ன, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் கொடுங்க.
தென் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ்னால் என்ன, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுங்க. இன்றைக்கி ஈவினிங் 6க்குள்ளே எனக்கு பிடிஎஃபாக நம்ம கிளாஸ் ரூமில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ நான் இன்றைக்கி இந்த பைத்தான் ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக உள்ள எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அந்த கோடெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எரர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நோட் பண்ணி வைங்க. ஸோ நெக்ஸ்ட் லைவ் கிளாஸில் வந்து இன்றைக்கி நடத்தின பைத்தான் ஃபங்க்ஷன் டாபிக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச்.